இனிமே நீங்க யாருமே உங்களுக்குள்ள சண்டையே போட்டுக்காதீங்க. என்னால பஞ்சாயத்து பண்ண முடியாதுப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரிப்பா. சாரிடா சோழா. பரவாயில்ல விடுன. இந்த சண்டெல்லாம் முடிஞ்சிருச்சுல? இல்ல நார்மல் ஆயிட்டீங்கல்ல? சோழன், நீங்க நார்மல் தானே? நான் நார்மல் தான். அல்லவா? இப்ப சோழனை கொஞ்சம் கிண்டல் பண்ணுவோமா? என்ன நீ சொல்றீங்க? அங்க நடந்தது நீ பாத்துருக்கணும்டா. என்ன நீ நடந்துச்சு? அந்த பொண்ணு இருக்குல்ல, ஏமா அந்த பொண்ணு வாயை திறந்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காத. அது பிரச்சனை இல்ல அங்கிள். ஆ, அங்க அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லாம அமைதியா நிக்கிறா. அவங்க வீட்டுல சோழனை அடிக்கலாம் செஞ்சிருக்காங்க. டேய் சோழா, வலிக்குதாடா? அண்ணே கொன்றுவோம் உன்னை. அதெல்லாம் இல்ல. நீங்க சொல்ல வந்த சொல்லுங்க. இவரை அடிக்கும் போது கூட அந்த பொண்ணு எதுவுமே சொல்லலையாம். அமைதியா இருந்திருக்கான். அவங்க வீட்டு ஆள் மேல அவ்வளவு பயமா. அவன் வாயை திறக்க மாட்டான்னு சோழன்ல. ஏமா ஒண்ணு சொல்லு இல்ல சிரி ஏதாவது ஒண்ணு பண்ணு. அவகிட்ட போய் சோழன் கெஞ்சிருக்காரு. ஆ? தயவு செஞ்சு ஒரு வார்த்தையாவது பேசுங்க, என் மேல தப்பு இல்லைன்னு சொல்லுங்க, ப்ளீஸுங்க, ப்ளீஸ் வாயை திறந்து பேசுங்க அப்படின்லாம் கெஞ்சிருக்காரு. நான் உங்க லவ்வர் இல்லைன்னு சொல்லுங்க, நம்ம ரெண்டு பேருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்களேன்னு சொல்லி கதறி இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு கண்டுக்கவே இல்லடா. அத நினைச்சா எனக்கு இப்ப கூட சிரிப்பா வருது. டேய் சிரிக்காதீங்கடா டேய். டேய் சிரிக்காதீங்கன்னு சொல்றேன்ல. டேய் நான் சிரிக்கலடா. எனக்கு முடியலண்ணே. கரெக்ட் தான். நான் கெஞ்சினது நினைச்சா எனக்கே சிரிப்பா தான் வருது. குடுறா, நான் ஹெல்ப் பண்றேன். ஏய் எதுக்கு இப்ப நடிச்சிட்டு இருக்கிற? நடிக்கலாம் இல்லடா, தனியா பண்றீங்கன்னு ஹெல்ப் பண்ண வந்தேன். நீ அதுக்கு வந்திருக்க மாட்டடா. நான் துணிதான் துவைக்கிறனா இல்ல சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்றேன்னு பாக்க வந்திருப்ப. எதுல தானே நீங்க நம்பிருக்கீங்க? இதுல நம்புறதுக்கு? டேய் நேத்து நடந்தது தப்பு தான்டா, அதை மறந்துடு. நான் அப்படி பேசிருக்க கூடாதுதான், மன்னிச்சிடுறா. உன்னை மன்னிக்க கூட செஞ்சிருவேண்டா. ஆனா நீங்க பேசுனதெல்லாம் மறக்கவே மாட்டேன். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நீயும் இதே மாதிரி மாட்டுவ. அப்ப இதே குடும்பம் உன்னை விட்டு கொடுத்து யாரோ மாதிரி பேசும். அன்னைக்கு புரியுண்டா உனக்கு என் வலி. ஏய் சோழா, தப்பு தான்டா. வேற ஏதாவது விஷயமா இருந்தா கூட நாங்க நம்பி இருக்க மாட்டோம். பொண்ணு விஷயமா வர போச்சா, அதான் கொஞ்சம் டவுட் ஆயிட்டோம். ஏண்டா மன்னிச்சுன்னு பெரியவனாட்ட பெர்ஃபார்ம் பண்ணிட்டு மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு பிடிக்குமா இருக்காடா? டேய் நான் அந்த மீனிங்ல எல்லாம் சொல்லலடா. தயவு செஞ்சு டேய் கைய விடுறா முதல்ல. கடுப்பாயிருவேன். என்னடா மறுபடியும் என்னடா சண்டை? சண்டைலாம் ஒண்ணு இல்லண்ணே, சாரி சொல்லிட்டு இருந்தேன், சமாதானமாக மாட்டான். நீ வந்து சொல்லுண்ணே. டேய் சோழா, எனக்கு ராத்திரி எல்லாம் தூக்கமே வரலடா. உன்னை நாங்க அப்படி பேசிருக்க கூடாதுடா. என் தம்பி அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான்னு நான் அங்கேயே வச்சு சொல்லி இருக்கணும். தப்பு பண்ணிட்டோம்டா. மனசுல எதையும் வச்சுக்காதடா சோழா. விடுன பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து சாரி போறின்னுட்டு. அண்ணே போன் அடிச்சிட்டே இருக்கனே, எடு. ஆமா. டேய் சந்தா போன் பண்ணுதுடா. சந்தாவா? சீக்கிரத்து பேசுனேன். பேசுனேன். ஹலோ சந்தா. சந்தா என்னாச்சு சந்தா? எதுக்கு அழுவுற? என்னாச்சுன்னு சொல்லுப்பா. அங்க ஏதாவது பிரச்சனையா? உன்னை யாராவது ஏதாவது திட்டினாங்களா என்ன? ஸ்பீக்கர் என்னாச்சுன்னு சொல்லுப்பா சந்தா. அண்ணே ஸ்பீக்கர்ல போடுனேன். ஹலோ சந்தா, ஏதாவது பேசு சந்தா. इसके बाद चेन्नई को विड़ माटन சொல்றாங்க. मेरे मामा की छोटा सा एक्सीडेंट हो गया, इसलिए शादी को தள்ளி போட்டுட்டாங்க. சரியானதும் கல்யாணம்னு சொல்றாங்க. इसलिए ஊருக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ணே ஒரு நிமிஷம் போன கூட. சந்தா நான் சோழன் பேசுறேன். உங்க ஊர் பேர் என்ன? ஊர் பேரு எதுக்கு?
நீங்க சொல்லுங்க சந்தா. பித்தா ஆ? பித்தா பித்தா பித்தா? சந்தா, நீ பயப்படாத சந்தா. நான் வரேன். நான் வந்து உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன். நை நை, நீங்க இங்க வர வேணாம். நீங்க வந்தா ப்ராப்ளம் ஆயிடும். ஒரு நிமிஷம் கொடுங்க. சந்தா, பித்தால உங்க வீடு எங்க இருக்கு? ஹவுஸ்? घर घर इनका गवर्नमेंट स्कूल है, उसके पीछे हमारा घर है. ஐயோ, சந்தா அழாத சந்தா. நீ எதுக்கு அழுதுகிட்டே இருக்க? நான் அங்க வரேன் சந்தா. நீங்க யாரும் வர வேணாம். अब आए तो प्रॉब्लम हो जाएगा. मुझे बहुत डर लग रहा है. எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நீ பயப்படாத சந்தா. चंदा इधर आओ. आ रही हूँ. कोई आ रहा है, मैं बाद में बात करती हूँ. சந்தா சந்தா. டென்ஷன் ஆகாதண்ணே. சந்தா பேசல ஒரு நல்ல விஷயம் இருக்கு, கவனிச்சியா? அவங்க மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதால இப்போதைக்கு கல்யாணம் இல்லைன்னு சொன்னாங்க. இது நல்ல விஷயம் தானே? நமக்கு கொஞ்சம் டைம் இருக்குல்ல. என்ன நம்ம வேணா போய் சந்தாவை பாத்துட்டு வந்துருவோமா? அதான்டா நானும் கேக்குறேன். ஆனா சந்தா வர வேண்டாம்னு சொல்லுதுடா. அவங்க வேணா சொன்னா நம்ம போக கூடாதா? நம்ம போவோம், நம்ம போய் அவங்கள பாத்துட்டு வந்துருவோம். முடிஞ்ச சந்தாவை அப்படியே கூட்டு வந்துருவோம். ஆமாண்ணா, அவங்க மட்டும் இங்க வந்து அவங்கள கூட்டிட்டு போனாங்கல்ல, அதே மாதிரி நம்மளும் அவங்கள அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வந்துருவோம். தேவையில்லாம பிரச்சனை வந்துட போதுடா. அவனுங்க நம்ம ஊருக்கே வந்து துப்பாக்கி எல்லாம் காமிச்சு சந்தாவை தூக்கிட்டு போயிட்டானுங்க. அவங்க ஊர் எப்படி இருக்குன்னு என்னன்னு தெரியலையடா. அங்க போய் நம்ம என்ன பண்றது? நீ எதுக்கு எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்க? தைரியமா வாங்க பாத்துக்கலாம். இல்லடா சொல்றேன், அவசரப்பட வேண்டாம். கல்யாணம் இப்ப நடக்காதுன்னு சந்தா சொல்லிடுச்சு. அனிஷும் சொன்னான்ல, இப்போதைக்கு பிரச்சனை இல்ல. கொஞ்ச நாள் போகட்டும்டா. அங்க எல்லாம் கொஞ்சம் அடங்கட்டும். அப்புறம் நம்ம தெளிவா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுப்போம். டேய், அண்ணன் என்னடா எப்படி சொல்லுது? சந்தா சொல்றத முழுசா கேட்டுச்சா இல்லையா? எப்போ என்ன நடக்குன்னு தெரியல, பயமா இருக்கு, சென்னைக்கு விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல. அதெல்லாம் விட்டுட்டு இப்போதைக்கு கல்யாணம் இல்லன்ற பாயிண்ட் மட்டும் பேசிட்டு போகுது. ஏய், அண்ணனுக்கும் சந்தாவை பார்க்கணும், அவங்களை இங்க கூட்டிட்டு வரணும்னு ஆசைலாம் இருக்குடா. அதனால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு யோசிச்சு தான் முடிவெடுக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஏய், இப்படி யோசிச்சுட்டு தான் இருக்கணும். அவங்க மட்டும் தடவை வந்து கொண்டு போனாங்கல்ல, நம்ம பொண்ணை தூக்குற அளவுக்கு போகலனாலும் போய் என்ன ஏதுன்னு பேசியாத பாப்போம்டா. இங்க உட்காந்து வருத்தப்பட்டு என்னடா ஆக போகுது? அதான்டா. சரி இரு, அண்ணன்கிட்டயே பேசி பார்க்கலாம். அந்த மாமா கேரக்டருக்கு அடிபட்டதால இப்போதைக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சந்தா சொல்றாங்க. ஆனா அதை நம்பி நம்ம இங்க உட்காந்துட்டு இருக்க முடியுமா? அவங்க இங்க வந்து துப்பாக்கி காமிச்சு பொண்ணு தூக்கிட்டு போயிருக்காங்க. இதுக்கு மேல எதுவும் பண்ண மாட்டாங்க, எப்படி நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது? போய் பாத்துட்டு வரதான் சரின்னு எனக்கு தோணுது. நீங்க சொல்றது கரெக்ட் தான் சோழன். அண்ணனை வர சொல்லி கேட்டா அண்ணன் வரலன்னு சொல்லுது. அதான் நானும் சோழனும் போயிட்டு வரலாமான்னு யோசிக்கிறோம். அப்படி வேணாம், நானும் உங்க கூட வரேன். உங்களுக்கு ஒரு துணையா இருக்கும்ல. டேய், நீ சின்ன பையன்டா, ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. அங்க வந்து நீ என்ன பண்ண போற? நான் ஒன்னும் சின்ன பையன் கிடையாது, காலேஜ் முடிக்க போறேன். உனக்கு தெரியும்ல, எதுக்கு ஒருத்தர் விட்டு ஒருத்தர் போகணும்? எல்லாருமே போவோம். ஆமா, நம்ம அப்படியே டூர் போறோம், எல்லாரும் கிளம்பி போறதுக்கு. நாங்க 2 பேரும் மட்டும் போயிட்டு வரேன்டா. நீ ஒழுங்கா வீட்டுல வந்து படிக்கிற வேலையை பாரு. அதென்ன நீங்க 2 பேர் மட்டும்? நீங்க 2 பேர் மட்டும் போனீங்கன்னா பாதி வழியில எங்கேயாவது சண்டை போட்டுட்டு அடிச்சுட்டு நிப்பீங்க. கரெக்டா? நீங்க போறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உங்க கூட பொறுப்பான ஒரு ஆள் வரணும். பொறுப்பான ஆளா? அப்படி இந்த வீட்டுல யார் இருக்கா? சேரன் அண்ணனை தவிர பொறுப்பான ஆள்னா உனக்கு யாராவது தோணுது? யார் அது? கண்டிப்பா நீயும் நானும் கிடையாது. என்ன என்ன பார்த்தா பொறுப்பான ஆள் மாதிரி தெரியல உங்களுக்கு? ஓ, உங்களை சொல்றீங்களா? பாண்டி, சோழனோட சேர்ந்து நீங்களும் கெட்டு போயிருக்கீங்க. ஆமா, கெட்டு போயிட்டான். தூக்கி ஃப்ரிட்ஜ்ல உட்கார வை. இல்ல நிலா, அந்த ஊர் எப்படி என்னன்னு தெரியல. அங்க வந்து நீ என்ன பண்ண போற? அப்ப நான் வர வேணாம், நான் வரக்கூடாது, அப்படிதானே? நான் வந்தா உங்களுக்கு ஆகாது, அதான் சொல்ல வரீங்க? இல்ல 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 இல்ல, அம்மா தாயே, எதுக்கு இப்ப கண்ணெல்லாம் பெருசு பண்ணி டெரிஃபிக்கா பேசிட்டு இருக்க? நீ வந்தா எங்களுக்கு ஓகே தான். நம்ம 3 பேர் எதுக்கு? நீ வரனா நீ நான் மட்டும் போலாமே. நாம 2 பேர் போய் என்ன பண்றது? சம்பந்தப்பட்டவரை சேரண்ண, அவரை விட்டுட்டு நாம மட்டும் எப்படி போக முடியும்? அண்ணன் வராம நாம மட்டும் போய் நின்னா சந்தா கடுப்பாக மாட்டாங்க. அவரையும் கூப்பிடலாம். அண்ணன் தான் வர மாட்டேங்குது. அண்ணனை நான் சமாளிச்சுக்கிறேன். அண்ணன் வரும், நீங்க பிளான் பண்ணுங்க. அப்போ நம்ம 4 பேரும் போறோம், அப்படிதானே? எஸ். அப்ப நான் மட்டும் தனியா இருக்கணுமா? நீ ஏன் தனியா இருக்க? அதான் தாள் இருக்கார்ல, அவர் கூட இரு. அவருக்குள்ள என்னால இருக்க முடியாதுண்ணே, என்னையும் உங்க கூட கூட்டு போங்க. டேய், நீ வீட்டுல வந்து ஒழுங்கா படிக்கிற வழியை பாரு. அங்கெல்லாம் போறதுக்கு 2-3 நாள் ஆகும். திரும்ப வரும் அதே கதை தான். கிட்டத்தட்ட நீ 1 வாரம் லீவ் எடுக்கணும். ஏற்கனவே நீ செஞ்ச வேலையால உனக்கு காலேஜ்ல அட்டெண்டன்ஸ் வேற கம்மியா இருக்கு. ஒழுங்கா என் பேச்சை கேட்டு வீட்டுல வேணா உனக்கு துணையா பாண்டிய வேணா விட்டு போறேன். என்னடா பாண்டி? ஏய்,
ஏன்னா அப்படியே என்ன கழட்டி விடுற? டேய் இல்லனா இவனும் கூட வர நிக்கிறானேடா. அதுக்குன்னு என்ன கழட்டி விடுவியா? கழட்டி விடல பாண்டி. இந்த முக்கியமான மேட்ச்ல எல்லாம் நல்ல பிளேயர்ஸ் ஸ்டாண்ட் பைல வச்சிருப்பாங்கல்ல. இக்கட்டான சூழ்நிலை வந்தாதான் அந்த பிளேயர் இறக்கி விடுவாங்க. அந்த மாதிரிடா நீ. இப்போ அன்னைக்கு அந்த வைப்ரேஷன் மண்டிய சூர்யாவை கடத்தணும்னு சொன்னப்போ எப்படி ஃப்ரெண்ட்ஸோட வந்து மாசா நின்ன? அந்த மாதிரி நாங்க போற இடத்துல ஏதாவது பிரச்சனை உனக்கு தகவல் கொடுக்குறோம். நீ மாசா வந்து ஹீரோயிசம் பண்ணு. என்ன நான் சொல்றது? அப்படியே சொல்ற? ஆமாடா. ஓகே. அப்ப நிலா அன்னைகிட்ட பேசி ஓகே வாங்கிட்டானா காலையில விடுஞ்ச கையோட பைய தூக்கிட்டு பித்தா போறோம். அது என்ன பித்தா? அதான் சந்தா ஊரு. ஓகே ஓகே. பாண்டி நான் முறுக்கு சாப்பிடேன். வேணாம் நீ சாப்பிடு. டேய் சோடா, சொல்றா. டிக்கெட் தக்கல்ல போடணும்னா சொல்றா. எனக்கு தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்லி போட சொல்லிடலாம். சரிடா நான் சொல்றேன். சரிடா. என்னாச்சு? யார் எங்க போறா? வீட்ல எல்லாரும் சந்தாவை தேடி நாளைக்கு கிளம்பலான்னு இருக்காங்க. அவங்கள தேடினீங்கன்னா எங்க? எங்கன்னா பீகாருக்கு தான். யாரெல்லாம் போறாங்க? சோழ அண்ணி அப்புறம் சேர அண்ணன் போலான்னு இருக்காங்க. ஓ நீ போகலையா? எல்லாரும் போய் என்ன பண்றது? அதான் 3 பேர் போறாங்கல்ல, அது போதாதா? நீ எனக்காக தானே போகல? ஆமா, உனக்காக தான் போகல. எனக்கு தெரியும் பாண்டி, நீ எனக்காக தான் போலன்னு. என்ன தனியா விட்டுட்டு போனா நான் கஷ்டப்படுவேன்னு நினைச்சு நீ போகாம இருந்திருப்ப. கரெக்டா? அப்ப நாளையில இருந்து வீட்டுல சேரணும் இல்ல, நிலாக்காவும் இல்ல. வீட்டுல வேலை எல்லாம் எப்படி நடக்கும்? என்ன வேலை? 3 வேளையும் சாப்பிடணும்ல, அதுக்கு சமைக்கணும்ல. பல்லவன் வேற இருப்பான், உங்களை யாராச்சும் கேர் பண்ணிக்கணும்ல. கேர் பண்ணிக்கணுமா? நாங்க என்ன குழந்தைங்களா? உனக்கு சமைக்க தெரியாது, பல்லவன் சின்ன பையன், உங்க அப்பா சொல்லவே வேண்டாம். 3 பேரும் இப்படி இருக்கீங்க, உங்களை யார் கவனிச்சுப்பா? எங்களை எதுக்கு கவனிச்சுக்கணும்? நாங்களே எங்களை கவனிச்சுப்போம். அதெல்லாம் கிடையாது. கடமை என்னை அழைக்கிறது. நான் வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். நீ என்ன கவனிக்க போற? இத்தனை நாள் சேரன் நான் உங்களை எப்படி கவனிச்சாரோ அப்படி கவனிச்சுக்க போறேன். ஏதாவது உளறிட்டு இருக்காத என்ன? சரியான நிஜமாதான் சொல்றேன் பாண்டி, உங்களை பாத்துக்கிறது என் கடமை இல்லையா? அதெல்லாம் ஒரு கடமையும் இல்ல. நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு. பாதி நேரம் இங்கதான் இருக்க, படிக்கிறியா இல்லையான்னு கூட தெரியல. ஒழுங்கா வீட்டுல போய் உட்காந்து படி, எங்களை நாங்க கவனிச்சுக்கோம். முடியாது முடியாது, உங்களை நான் தான் கவனிப்பேன். போ. அவங்க திரும்ப வர வரைக்கும் நான் தான் உன்னை பாத்துப்பேன். அடி வாங்க போற பாரு. நீ எங்களை நாங்க பாத்துக்கிறோம், நான் தான் சொல்லிட்டேன்ல. நீ பேசாத பாண்டி, உனக்கு எதுவுமே தெரியாது. இப்ப இப்படிதான் சொல்லுவ, நாளைக்கு அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் யாருமே இல்லாம என்ன பண்றதுன்னு பயப்படுவ நீ. யாரு? நான் பயப்படுவேனா? ஆமா, ஆனா கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் உன்னை பாத்துக்கிறேன். அவங்க எல்லாம் கிளம்புறது கூட எனக்கு பயம் இல்லடி, ஆனா நீ எங்களை பாத்துக்கிறேன்னு சொல்ற பாத்தியா, அதான் பயமா இருக்கு. சாப்பிடு சாப்பிடு. ஏய் இங்கதான் இருக்கீங்களா அண்ணா? பாண்டி என்ன சந்தோஷமா இருக்கீங்க? இரு சொல்றேன். என்னடா பாண்டி வாடா. என்னடா என்னாச்சு? எல்லாரும் வந்தாச்சா? நல்லதா போச்சு. நாளைக்கு காலையில நம்ம பீகார் போறோம். நாளைக்கா? நாளைக்கே எப்படிடா? நான் போலான்னு சொன்னேன், அதுக்குன்னு உடனே எப்படிடா போறது? அப்போ சந்தா கல்யாணம் முடிஞ்சு வளகாப்பு போவோமா? டேய் அப்படி இல்லடா, பீகார்லாம் ரொம்ப தூரம் இல்ல, நாளைக்கே எப்படி? அண்ணா அதுல என்னடா இருக்கு? கிளம்பலான்னு முடிவு பண்ணியாச்சு, அப்புறம் நாளைக்கே போனாதான் என்ன? ஏய் வேணாண்டா, அவனெல்லாம் சரியில்லாத ஆளுங்க, வீணா போய் மாட்டிக்கிடாதீங்க. சொன்னா கேளுங்க. உங்களை இப்ப யாராவது கேட்டாங்களா? அமைதியா இருங்க. அது சரி. சரி, எதுல போறோம்? ட்ரெயினா? டிக்கெட்லாம் போட்டீங்களா? டிக்கெட்லாம் போட்டாச்சு, ஆனா ட்ரெயின் இல்ல. அப்புறம் ஃளைட். ஃப்ளைட்டா? நம்ம ஃளைட்ல போறோம். ஃப்ளைட்லயா போறீங்க? டேய் சோழா, எதுக்குடா ஃப்ளைட்? டேய் என்ன கையில பணம் நிறைய புழங்குதா? ஃப்ளைட்ல டிக்கெட் போட்டுருக்க? டேய் சோழா, எதுக்குடா ஃப்ளைட்ல டிக்கெட் போட்ட? அதுக்கெல்லாம் பணம் நிறைய செலவாயிருக்கும்ல. ரொம்பலாம் செலவாகுதுன்னு 3 டிக்கெட் சேர்த்து 25,000 தான் ஆச்சு. 25,000? 25,000 தானா? உங்ககிட்ட எதிர அவ்வளவு காசு? அது அண்ணன் கல்யாண செலவுக்காக கொஞ்சம் காசு கடன் வாங்கினல, அதான் கல்யாணமே நின்னு போயிடுச்சு. அந்த காசை வச்சு என்ன பண்றது, அதான் அதை வச்சு டிக்கெட் போட்டேன். டேய் கடன் வாங்கின காசுல யாராவது டிக்கெட் போடுவாங்களா? நானா ஃப்ளைட்ல எல்லாம் போறீங்க, என்னையும் கூட்டு போலாம்ல? போலாம்டா, இந்த முறை இல்லைனாலும் இன்னொரு முறை கண்டிப்பா போலாம். டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். சரியா? சரிண்ணா. ஆமா, எவ்வளவு நேரத்துல போவோம் அந்த ஃப்ளைட்? அது 2-2.5 மணி நேரத்துல போகும்னு சொல்லிருக்காங்க. ஓ 2 மணி நேரத்துல போயிருமா? அவ்வளவு சீக்கிரம் போயிருமா? 4 நாள் லாரியில போறப்போ ஒரு நேரத்துல ஐயோ, எப்படி? உங்க லாரிக்கு அதெல்லாம் யார் கேட்டா இப்போ? டேய் சோழா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு.
எதுக்கு கடன் வாங்கின காசுல டிக்கெட் போட்ட? அந்த காசை கடன் வாங்கின இடத்துலயே கொடுத்திருந்தா கடனாவது அடைஞ்சிருக்கும்ல. இப்படியா கடன் வாங்கின காசுல ஃபிளைட்டுக்கு டிக்கெட் போடுவேன்? ட்ரெயின்லயே போயிருக்கலாம்டா. என்னென்ன பேசுற நீ? ட்ரெயின்ல நம்ம நினைச்ச உடனே போயிட முடியாது. தக்கால டிக்கெட் போடணும், அப்புறம் டிக்கெட் கிடைக்கணும், அப்புறம் டொக்கு 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 டொக்குன்னு 3 நாள் ஆகும் போய் சேர்றதுக்கு. ஓ, நீ நானும் மட்டும் போறனா கூட பரவாயில்ல, நிலா வரல, அவளை கஷ்டப்படுத்த சொல்றியா? அதான் காசு போனா போதுன்னு சொல்லி ஃபிளைட்ல டிக்கெட் போட்டேன். ஓ அப்படியா? இருந்தாலும் இரு இரு. நீ நிஜமாவே சந்தாவை லவ் பண்றியா இல்லையா? என்னடா இப்படி கேக்குற? பின்ன என்னண்ணே, கல்யாண மேடல வச்சு அந்த பொண்ணு தூக்கிட்டு போயிருக்காங்க. ஒரு காதலனா நீ என்ன பண்ணிருக்கணும்? எங்கேயாவது கடனை உடனே வாங்கி பறந்து போய் உன் காதல தூக்கிட்டு இருக்கானா? நீ என்னன்னா எதுவுமே இல்லாம ஒரு பரபரப்பு இல்லாம உட்காந்துருக்க. சரிடா, நானும் நிலா இருக்கிறத யோசிக்கல. கரெக்ட் தான். நம்ம நிலாவை கூட்டிட்டு போறது ஃபிளைட்ல போனாதான் கரெக்டா இருக்கும். அப்போ நம்ம ஃபிளைட்ல போறோம். நம்ம காலைல ரெடியா இருக்கணும்.